விதத்துல நான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எல்லாமே நான் நடத்தினதுதான். நீங்க நீ போறியா, நீ போகிறாயா, நீ போகிறாயா, நீ போறியா, நீ போறியா, வந்துருச்சா? கோவா ரெண்டா பிரிக்கிறோமா? வந்துருச்சா? வந்துருதா? நீ எங்க போற, நீ எங்க போற, நேற்று பிரிச்சதுதான், நேற்று பிரிச்சுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட்னா என்ன வந்து அணுகலாம். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். உங்களுக்கு சூப்பர் அட்வான்ஸ்டு ஸ்பீக்கிங் கோர்ஸ் எல்லாம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நேற்று கேட்டாங்க, ஒரு கேட்டாரு, அவர் யாரு கேட்டாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பண்ணலாம். ஆனா இந்த 6 மணி நேரம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ கொடுத்துருக்கும். இப்படி இப்படி ஆங்கிலத்தை அணுகலாம் அப்படின்னு. தமிழ் என்கிற மாபெரும் ஆயுதம், அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும். பாத்தீங்களா? நான் போனேனா, நான் எப்படி போனேன்? எனக்கு தெரியல. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அங்க இருக்கேன். நான் எப்படி போனேன்னே தெரியலையே. அங்க லைஃப்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ நான் ஏன் போனேன், அவ்வளவுதான். நீ ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா வந்துடும். உங்க பிராக்டிஸ்க்காக வச்சிருக்கேன். இதை நான் வந்து கட்டாயமா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ரொம்ப பக்காவா இருக்கும். நிறைய வச்சிருப்பேன் அதுல. எனக்கு அந்த 6 மணி நேரத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். பார்க்கும் பாக்கும் பாக்கும் இல்ல, பாக்கும். இப்ப சொல்லுங்க, பாத்திருக்கானா? இன்னைக்குதான் பண்ணோம். பாத்திருக்கானா? பாத்திருக்கானா? ஓ, பாத்திருக்கானா? பாத்திருக்கானா? அது பார்த்தானா இல்ல, அது பார்த்தானா இல்ல, பாத்திருக்கானா? பாத்திருக்கானா? வாவ், அடிச்சு உடைச்சிடலாம். தமிழ் பாத்திருக்காளா? இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் பக்காவா யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு முடியுமோ எல்லாமே பார்த்து வச்சிருக்கேன். நல்லா பாருங்க. பார்த்து கொண்டு போடலாமா? எல்லாமே வச்சு உங்களுக்காகவே வைத்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அபரிமிதமா இருக்கும். நீங்க பாத்தீங்க. ஐகோன்னு ஒரு ஷீட் இருக்கு. நான் அதை வந்து ஒரு வாட்டி நான் ஷேர் பண்றேன். அது அந்த ஐகோ வச்சு, இந்த கோ வச்சு இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் பண்றேன். அது ஹோம்ஒர்க்கா நீங்க எடுத்து பண்ணலாம். ஏகப்பட்டது இருக்கும். நீங்க டெஃபினட்டா என்னை வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணுன்னா கேட்கலாம், போனா வரலாம். ஆனா நீங்க ஒர்க் பண்றதுதான் கையில இருக்கு. நீங்க ஒர்க் பண்றதுல இருக்கு. நிச்சயம் நீங்க பண்ணியா. நான் போயிருந்தேன். அவ்வளவு நுணுக்கமா தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சா இங்கிலீஷ் ஈஸியா போய் தமிழோட அதுல போய் சென்டர்ல போய் உட்காந்துரும். ஞாபகம் வச்சுங்க. நீங்க தமிழை எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து இருக்கு. சோ மச். நீ எப்ப போன? How did go? When did you go? Yep. When did you go? Okay. சார் இது எல்லாமே PDF ஃபார்மேட் இருக்கு சார். சொல்லுங்க. இருக்கு, எல்லாமே இருக்கு, உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும். என்ன வந்து அணுகுங்க. என்ன வேணுமோ உங்களுக்கு 96008552 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரு. அப்படி இல்லைன்னா என்னுடைய ஸ்டாண்டர்ட் நம்பர் ஒன்று இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. 9944400984 நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது அனுப்புறேன். இந்த இதுலயும் உங்களுக்கு இருக்கும், அனுப்பலாம். இதுல நீங்க என்ன வேணாலும் தமிழ்ல நான் போக மாட்டேன். I won't go. வெரி குட். ஸ்பெல்லிங் பாத்துங்க. தமிழ்ல வந்து கம்போஸ் பண்றப்ப மாறி இருக்கு, பாத்துங்க. தமிழ் ஸ்பெல்லிங், இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், தமிழ் ஸ்பெல்லிங். ஓகே. சோ மணி 1 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை புல் பண்ண விரும்பல. அருமையா உட்கார்ந்து இருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் தம் கடைசி வரல இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இடையில ஒரு 10 நிமிஷம் கூட நான் கேப் கொடுக்குறேன். பட் அது கொடுக்க முடியாத சூழல். ஏன்னா 1 மணிக்கே விட்டுடலாம் உங்களை, அதுக்கு மேல இது பண்ண வேணான்னு.
சார் இன்னொரு நம்பர் சார் மொபைல் நம்பர் சொல்லுங்க, நல்லா வால்யூமா சொல்லுங்க. இன்னொரு சார் மொபைல் நம்பர் கிளாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் சார், பயங்கர இன்ட்ரெஸ்டட் சார். டைம் ஆ. போனதே தெரியல. 3 நன்றி நன்றி நன்றி. அதே சமயத்துல நீங்க 3 மணி போய் நேரம் கொஞ்சம் உட்கார்ந்தது பிராக்டிஸ் தெரியல பண்ணிட்டீங்கன்னா சார். சூப்பரா